ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்வீட் பொங்கல். யூஸ்வலாக நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து ஸ்வீட் பொங்கல் செய்வோம். இந்த டைமில் நம்ம ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு வந்து நான் பச்சரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே வந்து த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் 2லேருந்து 3 முறை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இப்போ அரிசியும் நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரணும். அப்போ தான் பொங்கல் நமக்கு சீக்கிரமாக தயாராகும். இப்போ நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா அரிசி வந்து ஊறி வந்திருக்கிறது பார்க்க சொல்லி நல்லா தெரியுது. இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வடிகட்டி கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து வெள்ளை கரைசல் வந்து தயார் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு வந்து அரிசி, 1/2 கப் அளவு வந்து பாசிப்பருப்புக்கு நான் 1/2 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இதுவே வந்து எனக்கு போதுமான அளவாக தான் இருந்தது. நீங்கள் ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுகிற அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம் இந்த வெள்ளை கரைசலை. அடுத்து நம்ம வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் 4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து குழைய வந்து வேக வைக்க போகிறோம் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா. ஸோ 4 டம்ளர் அளவே வந்து போதுமான அளவு தான் இந்த நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக. இப்போ நான் வந்து வடிகட்டி வச்சுருந்த பாசிப்பருப்பும் அரிசியும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில். தண்ணி நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த அரிசியை சேர்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. இந்த சிட்டிகளை வந்து உப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட் செய்கிறதுனால சிட்டிகளை உப்பு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து சேர்த்த பிறகு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. த்ரூ அவுட் இந்த ரெசிப்பியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையிடையில் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து வற்றி வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா குழைய வெந்து வரணும். அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா அப்புறமா தான் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து தயாராகிடுச்சு. அடுத்து நான் வந்து இன்னும் இந்த டேஸ்ட் வந்து கூட்டுறதுக்காக 1 டம்ளர் அளவு வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதை சேர்த்த பிறகு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்க்க சொல்லி தெரியுது நமக்கு நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சுன்றது. இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். முழுமையாக சேர்த்துட்டு இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா த்ரூ அவுட் இந்த பொங்கல் செய்கிறப்போ நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்பவே அடிகனமான பாத்திரத்தில் வந்து இந்த பொங்கல் வந்து செய்யுங்க. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய்யிலே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தாராளமாகவே வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் இனிஷியலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு கைப்பிடி அளவு வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா இந்த நெய்யிலே நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா அடுத்து கைப்பிடி அளவு வந்து திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். திராட்சையை சேர்த்துட்ட பிறகு நல்லா இது உப்பி வரணும். உப்பி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொங்கலில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த நெய்யோட வாசமும் மணமும் வந்து த்ரூ அவுட் இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்ததும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நெய் சேர்க்கணுன்றதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸும் அதிகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கல. அவ்வளோதான், ஸ்வீட் பொங்கல் வந்து தயாராகிடுச்சு. இதை சுட சுட நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்க சொல்லி நமக்கு வந்து கோயில் பிரசாதத்தில் கொடுக்குற மாதிரி ஸ்வீட் பொங்கல் வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ஒரு முறை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.